அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கிறார் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக ஆளுநர் RN ரவி சந்தித்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இருக்கிறார். அன்பரசன், விரிவான விவரம். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளிப்பதற்காக அவரது தரப்பிலிருந்து தற்போது அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி என 11 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது செய்யப்பட்டு பின் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட நபர்களில் திருவேங்கடம் என்ற ரவுடியை நேற்று போலீசார் என்கவுண்டர் செய்தனர். இந்த நிலையில் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் தற்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காக இன்று தமிழக ஆளுநர் RN ரவியை சந்திக்கவும் RN ரவியை சந்தித்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்த பிறகு ஆளுநரை நேரடியாக சந்தித்து இந்த கொலை வழக்கு தொடர்பாகவும் காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும், அதே போன்று இந்த வழக்கை CBIக்கு மாற்ற கோரி கோரிக்கை வைப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அன்பரசன், ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் CBI விசாரணை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தாங்க. தற்போது அவரது மனைவியும் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. இப்ப ஆளுநர் மாளிகையிலிருந்து நேரம் ஒதுக்கியிருக்காங்களா? அது குறித்த விவரம் இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 11 நபர்களுமே உண்மையான குற்றவாளிகள் அல்ல என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளிப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நேரில் சந்திப்பதற்காக அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் இந்த அனுமதியானது கேட்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்த ஒரு அனுமதியும் தற்போது வரை அளிக்கவில்லை. அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி இன்று ஆளுநரை இன்று அல்லது நாளை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவத்திற்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள், உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறியவும், மேலும் இந்த வழக்கை CBIக்கு மாற்ற கோரியும் அவர் மனு அளிக்க உள்ளதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.